ஹலோ ஆல், நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸே ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட லாஸ்ட் லாங் வீடியோ இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் அ லாங் கேப்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்துட்டு டே வித் மீ பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் ஆல்சோ a ஹாலிடே ஃபார் மீ. சண்டே தான் இன்னைக்கு. பட் வீடியோ போஸ்ட் பண்ண தான் வந்துட்டு ரொம்ப டிலே ஆயிருச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் கிச்சனுக்குள்ளே வந்தப்பவே அரௌண்ட் ஒரு 9 o'clock ஆயிருச்சு. ஸோ சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அவல் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட்காக. ரெட் ரைஸ் இருந்தது. ஸோ அவல் ஊற வச்சுட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக குக்கும்பர் அப்புறம் ஆம்லா ஜிஞ்சர் இதெல்லாம் போட்டு ஜூஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஜூஸ் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறப்ப ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் தென் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். வீக்லி ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் வந்து வெயிட் லாஸில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீக்லி த்ரைஸ் ஆகுது இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ஸ்கின் க்ளோயிங்க்குமே இது ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான ஜூஸாக இருக்கும்னு கூட சொல்லலாம். பொதுவாக இந்த மாதிரி ஜூஸ் எடுக்கிறப்போ நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதில் ஃபில்டர் பண்ணிடுவோம் அண்ட் தென் வந்துட்டு சுகருமே வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுவோம். பட் இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நேச்சுரலாகவே சுகர் கண்டென்ட் இருக்கும் அண்ட் தென் வாட்டர் கண்டென்ட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் வந்து எடுக்கிறப்போ ஃபில்டர் பண்ணாமல் எடுக்கிறது தான் ரொம்பவே நல்லது. ஸோ அப்போ தான் அதில் இருக்க விட்டமின்ஸ் அப்புறம் ஃபைபர்ஸ்லாம் வந்து ஸ்கிப் அப் பண்ணாமல் ஃபுல் நியூட்ரிஷன்ஸுமே வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி ஹாலிடே வந்துட்டா எங்கள் வீட்டில் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 11-11:30க்கு தான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, பிரஞ்சுன்னு கூட சொல்லிக்கலாம். பட் அட் த சேம் டைம் அரௌண்ட் ஒரு 1 or 1:30க்கே வந்துட்டு லஞ்சை முடிச்சிருவோம். ஏன் அப்படின்னா ஈவினிங் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்றதுனால தான் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்குவோம். உங்களோட ஹாலிடேஸ் எப்படி இருக்கும்? நீங்கள் எந்த மாதிரி வந்துட்டு லஞ்ச் மெனுலாம் பிளான் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வரப்போகிற நியூ இயர்க்கு எல்லார் மனசுலையுமே வந்துட்டு இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்றது தான் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரையிலையும் என்ன அப்படின்னா, ரெசல்யூஷன் எடுக்கிறது முக்கியம் கிடையாது. பட் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். நானுமே வந்து இந்த நியூ இயர்க்கு 3 டைப்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஸ்ட்ரெஸ் டிடெக்ஷன். ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸாகவே ரொம்பவே வந்துட்டு ஒர்க் ப்ரெஷராக இருக்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கேன். பட் இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் இஸ் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணணும். அண்ட் செகண்ட் திங் இஸ் செல்ஃப் கேர். செல்ஃப் கேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் தேர்ட் ரெசல்யூஷனாக ஒரு 90 டேஸ்க்கு வந்துட்டு வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட 3 டைப்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன். நீங்கள் என்ன மாதிரி ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க? உங்களுக்கு எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதையுமே வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க. நானுமே வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன். நான் எந்த மாதிரி வந்து அவல் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 5 to 10 minutes சோக் பண்ணி வச்சுட்டு அவலை நல்லாவே வந்துட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிடணும். அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தேங்காய் பூ, நாட்டு சக்கரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்ந்து கலந்துட்டோம்னா டேஸ்டியான அவல் வந்து ரெடி ஆயிரும். சிம்பிளாக ஏதாவது ஸ்வீட் பண்ணணுன்ற மாதிரி டெம்டிங்காக இருந்தால் கூட இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இன்னைக்கு ரெட் ரைஸ் அவல் எடுத்துக்கிறதுனால அரௌண்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸே சோக் பண்ணியிருந்தேன். பட் இதே இது ஒயிட் அவலாக இருந்ததுன்னா 2 to 3 மினிட்ஸ் சோக் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்ன்றதுனால ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே எனக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மெனு தான் பிளான் பண்ணியிருந்தேன். வெள்ளை பூசணிக்காய் இருந்தது. ஸோ அதை வச்சு கோஃப்தா கறி பண்ணிட்டு அண்ட் தென் காம்பினேஷனாக ஜீரா ரைஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து வெஜிடேரியன் பிரியராக இருந்தீங்க அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கு நார்த் இந்தியன் ஸ்டைல் ரெசிபிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்காக அரிசி எடுத்து ஊற வச்சுட்டு வெள்ளை பூசணிக்காவை தான் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இன்னைக்கு ஒரு 1 கிலோ அளவுக்கு வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக க்ளீன் பண்ணுங்க. டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த மாதிரி தோல்லாம் சீவிட்டு உள்ள இருக்க அந்த சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதையுமே வந்துட்டு ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். உள்ள இருக்க விதையெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. தோலுமே வந்துட்டு நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை ஃபுல்லாகவே வந்து துருவி எடுத்துக்க போகிறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. பம்கின் பிடிக்காதவங்களுக்குலாம் கூட இந்த கிரேவி ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இதை பம்கின் வச்சு தான் செஞ்சுருக்கீங்களான்ற அளவுக்கு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா பம்கினோட டேஸ்ட்டே வந்து இதில் அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இதில் மசாலாஸ் அப்புறம் கோகனட் மில்க்லாம் வந்து எடுத்து ஆட் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இந்த கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் தென் நான் வந்து இன்னைக்கு இதை ஜீரா ரைஸ் கூட சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இதை பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு கூட இதை சைடிஷாக சர்வ் பண்ணலாம். ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா இதில் இருக்க தண்ணி எல்லாம் வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த தண்ணி வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம கிரேவி பண்ணுறப்போ இந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். டெய்லியுமே வந்துட்டு மார்னிங் இந்த ஆஸ்கார்ட் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா ஹெல்த்துக்குமே வந்துட்டு ரொம்ப நல்லது. அண்ட் தென் உங்கள் ஸ்கின் க்ளோயிங்க்குமே வந்துட்டு ரொம்பவே நல்லது. நான் வீக்லி ஒரு ட்வைஸ் ஆகுது இந்த ஆஸ்கார்ட் ஜூஸ் வந்து எடுத்துக்குவேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஆஸ்கார்ட் ஜூஸ் எடுத்துக்கிறீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. மீன்வைல் இது துருவி எடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு கோகனட் மில்க்குமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். கோகனட் மில்க் எடுக்கிறப்போ நம்ம அதில் அடிஷ்னலாக வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை அப்புறம் ஏலக்காய்லாம் சேர்ந்து ஆட் பண்ணோம்னா கோகனட் மில்க் ரொம்பவே திக்காக இருக்கும்னு சொல்லியிருப்பேன். பட் அந்த மெத்தடில் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் இடியாப்பத்துக்கு காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி கிரேவி ரெசிபிஸ்க்கு வந்துட்டு தேங்காய் துருவல் அப்புறம் கொஞ்சமாக மிதமான சூட்டில் இருக்க தண்ணி சேர்த்து ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது.
இந்த காயில உள்ள தண்ணியே வந்துட்டு கன்சிஸ்டன்சி கரெக்டாகவே வரும். நல்லா வந்துட்டு நம்ம இந்த போண்டாலாம் பிடிப்போம் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு வர மாதிரி நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் பிசைஞ்சாலே வந்துட்டு நல்ல பக்குவத்துக்கு வந்துடும். ஸோ அந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ஆயிலில் போட்டெல்லாம் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை, இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி தான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு அந்தளவுக்கு ஆயில் ஐட்டம்ஸ் யாருமே வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இன்னைக்கு இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கிறது விருப்பம் இல்லை, இன்னுமே வந்து கொஞ்சம் ரிச்சான ஃப்ளேவரில் இருக்கணும் கிரேவி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆயிலில் கூட வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டேஸ்ட் வந்து இன்னுமே இந்த ஹோட்டலெல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நான் வந்து ஆனியன்லாம் ஆட் பண்ணல. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு 1 கிலோ அளவுக்கு உள்ள வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து குட்டி குட்டியான பால்ஸ் அளவில் ஒரு 10லேருந்து 15 பால்ஸ் அளவுக்கு கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சாலே போதும். இப்போ நமக்கு பால்ஸ் எல்லாமே வந்து ரெடி ஆயிருச்சு. இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்தாலே போதும். நம்மளோட கோஃப்தா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த மினி இட்லி பாட் வந்து எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆன்லைனில் வாங்கின மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். பட் நான் வந்து இதை லோக்கலில் உள்ள ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். எனக்கு வந்து இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. மினி இட்லி பண்ணுறதுக்கும் சரி, ஸோ இந்த மாதிரி ஏதாவது குட்டி குட்டியாக ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்கும் எனக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் டைமுமே வந்துட்டு இது ரொம்பவே குட்டியாக இருக்கிறதுனால எனக்கு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு இது ரெடி ஆயிரும். இதில் வந்து செட் ஆஃப் 4 மினி இட்லி பிளேட்ஸ் வந்தது. அண்ட் தென் அடிஷ்னலாக ஒரு ஸ்டீமர் பிளேட்டுமே வந்து வந்தது. அதில் வந்து வெஜிடபிள்ஸும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த தட்டி இட்லி இருக்கு இல்லைங்களா, அதையுமே கூட இதில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இப்போ இந்த கோஃப்தாஸ்லாம் வந்துட்டு ஸ்டீம் ஆகிட்டு இருக்க டைமில் இந்த கறிக்கு தேவையான தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து டோட்டலாக ஒரு 5லேருந்து 6 தக்காளி அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு நாட்டு தக்காளி தான் பயன்படுத்தியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஆப்பிள் தக்காளி பழம் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இன்னுமே வந்துட்டு அது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பட் எனக்கு வந்து இன்னைக்கு நாட்டு தக்காளி பழம் தான் கிடைச்சது. ஸோ அதனால தான் நான் வந்து இதை எடுத்திருக்கேன். சைட் பை சைடாக வந்துட்டு கோகனட் மில்க் ரெடி பண்ணுற வேலையுமே வந்து முடிச்சாச்சு. நல்லா திக்கான கோகனட் மில்காக எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த கிரேவிக்கு ஒரு கப்பில் இருந்து 1.5 கப் அளவுக்கான கோகனட் மில்க் வந்து தேவைப்படும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் போல கருவேப்பிலை, அடுத்ததா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியை நல்லா வந்து இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு லைட்டாக இப்படி சாட்டை பண்ணி விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி இருக்கு இல்லைங்களா, அதையுமே வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி, இஞ்சி, இந்த கருவேப்பிலை எல்லாமே சேர்ந்து வறுபடுறப்போ நல்லாவே வந்துட்டு ஒரு மனம் கொடுக்கும் நமக்கு. இப்போ இதில் இந்த கறிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அடுத்ததா 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு ஹோம்மேட் மசாலாஸ் தான். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த மசாலாஸோட ரா ஃப்ளேவர் எல்லாமே வந்துட்டு போகி நல்லா வந்து குக் ஆயிருக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தக்காளியில் உள்ள ஜூஸ்லாம் வந்து நல்லா இறங்கி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரும். அது வரைக்குமே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும், அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்களா, ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. நான் தண்ணி எதுவுமே வந்து ஆட் பண்ணல. தக்காளியில் உள்ள தண்ணியே நல்லா பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நல்லா திக்கான புளிக்காத தயிரை வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து இந்த கிரேவிக்கு ரொம்பவே வந்து முக்கியம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முக்கியமான விஷயம், ஸ்டவ்வையுமே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தயிர் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் இருக்குது இல்லைங்களா, அதையுமே வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த தயிர், தேங்காய் பால் இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த கிரேவிக்கு ரிச் ஃப்ளேவரை வந்து கொடுக்கும். ஸோ இதை வந்து ஸ்கிப் அப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த கிரேவியோட ஃப்ளேவரே சேஞ்ச் ஆயிரும். இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவே திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ நான் வேற ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிட்டேன். அடுத்ததாக வந்துட்டு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருந்த அந்த கோஃப்தாஸ் இருக்குது இல்லைங்களா, அதையுமே வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்தா இந்த அளவுக்கு வந்துட்டு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இதை கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ண வேண்டியதான். இதே இது வந்துட்டு நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் சர்வ் பண்ணீங்கன்னா இன்னுமே வந்துட்டு கிரேவி திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். பூசணிக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க. எல்லாருமே ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்படி இருந்ததுன்றத ஃபீட்பேக்கையுமே வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஜீரா ரைஸ் ரெடி பண்ணலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, கொஞ்சம் ஒரு 10-15 போல முந்திரி பருப்பு, அடுத்ததா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் போல கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் 4 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கேன். பொதுவாக இந்த மாதிரி ஜீரா ரைஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி நீட்ட பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்த அரிசியை இதில் சேர்த்துற வேண்டியதான். 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை பாஸ்மதி அரிசியில் கூட ட்ரை பண்ணலாம். பாஸ்மதி அரிசி எடுத்தீங்க அப்படின்னா தண்ணியோட அளவு மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்டியான ஜீரா ரைஸ் ரெடி ஆயிரும்.
ஒரு சண்டே இந்த மாதிரி லஞ்ச் பிளான் பண்ணி எப்படி இருந்தது அப்படின்றதையுமே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் வேணும் அப்படின்னு இருந்தா அதையுமே வந்துட்டு கமெண்ட் பண்ணிருங்க. கண்டிப்பா உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஆல்.